நிச்சயமா உன் வாழ்க்கையில உங்களை குறித்து ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை குறித்ததான உன்னதமான திட்டங்களை அவருடைய வரபலங்களில வரைந்து வைத்திருக்கிறாரு. எதெல்லாம் உங்களை குறித்து செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க. உங்களுக்கு என்ன ஆண்டவர் குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க, சொல்லுங்க, நிறைவேற்றுவாருங்க. தாமதித்தாலும் காத்துரு, தாமதமானாலும் நீ என்ன பண்ணு, காத்துரு. நிச்சயமா உன் வாழ்க்கையில உங்களை குறித்து ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை குறித்ததான உன்னதமான திட்டங்களை அவருடைய வரபலங்களில வரைந்து வைத்திருக்கிறாரு. எதெல்லாம் உங்களை குறித்து செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க, செய்வார். செய்யாம விட மாட்டார். சொல்லுங்க, நம்ம என்ன குறித்ததான திட்டங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். யோபு சொல்றான் பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அழகா சொல்றான், எனக்கு என்ன குறித்திருக்கிறார் ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாருங்க, நிச்சயமா நிறைவேற்றுவார். இப்படிலாம் நீங்க பேசணும், இப்படிலாம் நீங்க பார்க்கணும். உங்க கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் வச்சு வாழணும். ஏன்னா இதுதான் பிரமாணம். ஆமே, தோல்வியை பேசக்கூடாது வாயில. தோல்வி உலகத்துல இருக்குது. தோல்வி நிறைந்த உலகத்துல வாழுகிறோம், பொல்லாத உலகத்துல வாழுகிறோம், பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தாலும் கூட நமக்கு சிறந்ததை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா உங்களை என்னையும் உண்டாக்கின சிருஷ்டித்த ஆண்டவர் சிறந்தவர், சிறந்ததை நமக்காக அவர் வச்சிருக்கிறார். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சர்ப்பங்களை எடுக்கவும் தேளுகளை மிதிக்கவும் சத்துருனுடைய சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்ப நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்ன பண்ணாதுங்க, வேலை செய்யாது. அது வேலை செய்யணும்னா நான் பயன்படுத்தணும். என்ன சொல்லணும், இயேசுவின் நாமத்துல எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்துல என் சுகத்திற்கு எதிராக செயல்படுகிற பலவீனங்களை நான் என்ன பண்ணுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்துல என் பொருளாதார பெருக்கத்திற்கு எதிராக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்துல என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையான இருக்கிற சோர்வுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்துல நான் எழுந்திருப்பேன். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்துல நான் முன்னேறுவேன். இயேசுவின் நாமத்துல வர வர நான் விருத்தி அடைவேன். இயேசுவின் நாமத்துல நான் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாரு. நான் அவரை நம்புகிறேன். நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவருடைய ரத்தத்திற்குள்ளாக இருக்கிறேன், அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறேன். நான் அவருடைய வசனத்தை நம்புகிறேன். ஆகையினால் அந்த வசனத்தை கொண்டு பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்துல நான் மேற்கொள்வேன். சொல்லுங்க.